இன்னைக்கு என்ன சேலஞ்சுனா பேப்பர் ராக்கெட் சேலஞ்ச். பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு ரேஸ் விட போறோம். ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க டேர் கொடுக்க போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேப்பர் எடுத்தாச்சு. இப்ப நம்ம ராக்கெட் செய்ய போறோம். கண்டிப்பா எங்க அண்ணன் நார்மல் ராக்கெட் தான் செய்வாங்க. நான் வந்து அட்வான்ஸ்டா ஒரு ராக்கெட் செய்ய போறேன். அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தர போறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி நடுவுல மடிச்சுக்கோங்க. அட்வான்ஸ் ராக்கெட் யூஸ் பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். இப்பதான் ஒரு முக்கியமானது. நார்மல் ராக்கெட்டுக்கு இப்படி மடிப்பீங்க, அதான் இல்ல. இது வந்து இன்னொரு ரவுண்டு. நானே மறந்துட்டேன். இன்னொரு ரவுண்டு மடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ரொம்ப தூரம் பறக்கும். இப்ப வந்து இப்படி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இத வந்து இப்படி மடிக்கணும். சென்ட்ரா ராக்கெட் வச்சே போகுது பாத்தீங்களா? அவ்வளவுதான். இதையும் இங்கிட்டு. அப்புறம் இதை இப்படியே வச்சு இப்படி விடலாம். ஆனா அது செய்யக்கூடாது. நம்ம அட்வான்ஸ் ராக்கெட் செய்ய போறோம். அதனால இதை மறுபடியும் இப்படி இருக்கா மடிக்கணும். இவ்வளவுதான், நம்ம ராக்கெட் செஞ்சுட்டோம். ஆனா இதுல மெயின் பார்ட் என்னன்னா, ராக்கெட் நமக்கு நல்லா போகணும்னா சர்வீஸ் பண்ணணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி வச்சு சிக்கன் தேய்க்கணும். அப்பதான் நல்லா ஃப்ளோவா ரொம்ப தூரம் பறக்கும். இப்போ இந்த ராக்கெட்டுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? ராமு. கைஸ், பேப்பர் ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்ம அவனுக்கு அண்ணன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிம்பிள் ராக்கெட் தான் கைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 எட்ஜ் இப்படி மடக்க போறோம். கேமராமேன் க்ளோஸ் வாங்க. 2 மடக்கிறோம். ஆனா இதுல என்ன முக்கியமான, இந்த 2 இடம் சேமா இருக்கணும் கைஸ். சேமா இருக்கணும். இந்த இடம் ஷார்ப்பா இருந்தாதான் ஸ்பீடா போகும். காத்து கிழிச்சிட்டு போகும் கைஸ் நம்ம ராக்கெட்டு. அவ்வளவுதான் கைஸ். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. செகண்ட் இது கைஸ், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இதுல என்னன்னா, இது மடக்கிறப்போ சேமா வரணும் கைஸ். எப்பவுமே ஏத்த இறக்கமா வந்துடும். சேமா வந்தா நல்லா போகும். நம்மளது கொஞ்சம் மேல வந்திருக்குது. பரவாயில்ல, நம்ம ஜெயிக்க போறோம். அவன் எப்படி டம்மி தான் செய்வான். நம்ம அசால்ட்டாவே செய்வேன். பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்ப இதை வந்து மறுபடியும் உள்ள மடக்கணும். நம்ம செய்ய போறது வந்து இந்த மாதிரி ஃபிளைங் ராக்கெட், ஜெட் ராக்கெட் மாதிரி செய்ய போறோம். இப்படி கூட ராக்கெட் செய்யலாம். ஆனா அது வந்து ஸ்பீடா போகும். ஆனா வந்து சைன் அப்படி கிளாஸா போயிடும். சூப்பரா பண்ணுங்க சார். என்னோட பண்ணுங்க. சைன் அப்படி கிளாஸா போயிடும். நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம். ராக்கெட் முடிஞ்சு. இந்த முக்கியமான ஒரு விஷயம், சாணம் முடிக்கணும். சாணம் பிடிச்சாதான் வண்டி சர்ன்னு போகும். ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது மடங்கு இருக்கு பாத்தீங்களா? இந்த மடங்குக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்கு இப்படி வச்சு 2 பக்கம் அமுத்தி பிடிச்சிட்டு இப்படியே தேய்க்கணும். அளவாதான் கைஸ் தேய்க்கணும். ரொம்ப தேய்ச்சோம்னா கிழிஞ்சிடும். ஓகே, ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு கைஸ். நீங்க இப்படி விட்டோம்னா அப்படியே ஃப்ளூயண்டா போகும் கைஸ். இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. தம்பி ராக்கெட்டுக்கு பேர் வச்சிருக்காராமா. நம்மளும் பேர் வைக்கணும். தம்பியோட பேர் வந்து ராமுன்னு வச்சிருக்காரு. நம்ம இப்போ சோமுன்னு வச்சிருவோமா? நம்ம சோமு ஜெயிக்குதா இல்ல ராமு ஜெயிக்குதான்ட்டு களத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் ரேஸோட ரூல்ஸ பாத்துக்கலாம். ராக்கெட் நேரா தான் போகணும். சைட்ல இடிச்சு எங்க விழுந்தாலும் அந்த லைன் தான் கணக்குல சேரும். இது லெஃப்ட்லயும் போக கூடாது, ரைட்லயும் போக கூடாது, நேரா போகணும் கைஸ். இங்க குட்டி லைன் இருக்கு பாத்தீங்களா? இதை தாண்டி கால் வச்சு வீசினாலும் டிஸ்குவாலிஃபைட். இதுக்குள்ள இருந்துதான் வீசணும். ரேஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் களத்துல இறங்க போறோம். த ராமு த ஹீரோ. வாங்க ஃபர்ஸ்ட் ரேஸ் விடுவோம். கமான் கைஸ். நம்ம அட்வான்ஸ் லான்ச்சர் இது வரைக்கும் வந்திருக்குது. ஆர் ஃபார் ராமு. நெக்ஸ்ட் சோமு எப்படி பண்றாருன்னு பாத்துருவோம் கைஸ். ராமு அவ்வளவு தூரம் போயிருக்கு. நம்ம சோமு இருக்கும். ராமு கொஞ்சம் தடுமாறிச்சு தெரிஞ்சுது. நம்ம ஸ்பீடா ஓட்டனால தடுமாறி இருக்கு. நம்ம ஸ்லோவா விடுவோம். பார்க்கலாம். மொத்தம் 3 சான்ஸ் இருக்கு கைஸ். பாத்துக்கலாம். நம்ம லைன்ல நின்னாச்சு கைஸ். லைன்ல ரெடி. கைஸ்
நம்ம ராமு நம்ம சோமு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம சோமுக்கு இங்கே தான் வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தம்பி ஜெயிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ராமு தான் ஜெயிச்சிருக்கான். பாத்துக்கலாம் கைஸ். இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. 2ல நம்ம 2 ஜெயிச்சு நம்ம வின் பண்ண போறோம் கைஸ். இப்போ செகண்ட் ரவுண்டு ரெடி ஸ்டார்ட். ஆடா பாவமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். வாங்க கைஸ் என்ன கேடுங்க கைஸ். ஆக்சிடென்ட் ஆனாலுமே நம்ம சோமுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கோம். ராமு கைஸ் இங்க பாருங்க, சோமு இங்க இருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனாலும் ஜெயிச்சுதான் கைஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கோம். நம்ம இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சாகணுங்கிற ஒரு இது கட்டாயத்துல இருக்கிறோம். இந்த ரவுண்ட் நம்ம தோத்துட்டோம்னா நம்ம ஃபுல்லாவே தோத்துட்டோம். வாங்க கைஸ் நம்ம விடுவோம். அதுவும் கொஞ்சம் ஸ்பீடாவே விடலாம். ஐயோ கைஸ் எதிர்காலத்தை அடிச்சு நீ தள்ளி விடுச்சு கைஸ். நல்லா மேல வரைக்கும் போயிட்டு போறேன் கைஸ். தோத்துட்டோம் மாறா, தோத்துட்டோம். என்ன பண்ணாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்ம அவனுக்கு அண்ணன் கைஸ். தோத்துட்டோம். டேர வேற கொடுப்பா, என்ன கொடுப்பான்னு தெரியல கைஸ். ஏதோ அண்ணன் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பி நான் ஜெயிச்சுட்டேன்ல. தலகுனி வச்சிட்டாங்க கைஸ் நம்மளைய. கைஸ் இட்ஸ் டைம் ஃபார் டேர். தோத்து போனவங்களுக்கு டேர் கொடுக்கணும் சொல்லியிருந்தா நம்ம என்ன டேர் கொடுக்க போறோம்னா, சரி அண்ணனா வேற போயிட்டாரு, கொஞ்சம் சிம்பிளா விளையாட்டுத்தனமா கொடுப்போம். இங்க சந்துக்குள்ள ஃப்ராக் ஜம்ப் தெரியுமில்ல கைஸ், ஃப்ராக் ஜம்ப் பண்ணி போயிட்டு வரணும். அதான் உங்க டேர். இது கேட் போயிட்டு வரணும். ஆமா, கேட்டை தொட்டு திரும்பி வரணும். ஃப்ராக் ஜம்ப் கைஸ். கைஸ் என் தப்பை கிண்டல் பண்றதுக்காக எனக்கு இது கொடுத்துருக்கேன். செஞ்சு முடிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ரெடி 3 2 1. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. கைஸ் நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து வேற ஸ்டைல்ல போக போறோம். பாக்குறீங்களா? எப்படியோ ஃபைனலி டேர் ஜெயிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி வேற ஏதாவது சேலஞ்ச் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த சேலஞ்ச்ல நான் ஜெயிச்சு இவனை டேர் பண்ண வைக்கிறேன். இதே தாக்குற மாதிரி போக வைக்கிறேன். இதுக்காகவே நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். கொஞ்ச நேரத்துல பாடி ஆயிடுவாங்க போல. ஓகே பாய் கைஸ். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.